பச்சை பயற்றில் இரும்பு உட்பட ஏராளமான சத்துக்கள் உள்ளது. இது உடலில் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவக்கூடும். அதை வைத்து கோயம்புத்தூர் ஸ்டைலில் எப்படி குழம்பு செய்யலாம் என்பதை இங்கு பார்க்கலாம். முளைகட்டிய பச்சை பயறு அரை கப், தக்காளி 1, பூண்டு 3 பற்கள், புளி எலுமிச்சை சைஸ் அளவு, கடுகு அரை டீஸ்பூன், வெந்தயம் அரை டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, சின்ன வெங்காயம் 50 கிராம், சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவையான அளவு. முதலில் வெங்காயம், பூண்டு மற்றும் தக்காளியை பொடியாக நறுக்கிக் கொள்ளவும். அதேபோல் புளியை தண்ணீரில் கரைத்து வைத்துக் கொள்ளவும். இப்போது முளைகட்டிய பச்சை பயரை குக்கருக்கு மாற்றி தேவையான அளவு தண்ணீர் மற்றும் உப்பு சேர்த்து வேக வைக்க வேண்டும். சுமார் 3 விசிலுக்கு பிறகு கலவையை இறக்கி நன்றாக மசித்துக் கொள்ளவும். கடாயை அடுப்பில் வைத்து எண்ணெய் ஊற்றவும். எண்ணெய் காய்ந்ததும் கடுகு, வெந்தயம், பெருங்காய பொடி, கறிவேப்பிலை சேர்த்து தாளித்துவிட்டு வெங்காயம், பூண்டு மற்றும் தக்காளியை சேர்த்து நன்கு வதக்க வேண்டும். அதில் புளி தண்ணீர், சாம்பார் பொடி, மஞ்சள் மற்றும் உப்பை சேர்த்து நன்றாக கிளறி கொதிக்க வைக்கவும். கலவை கொதிநிலைக்கு வந்ததும் வேக வைத்து பச்சை பயரை சேர்க்க வேண்டும். சுமார் 5 நிமிடங்கள் அடுப்பில் வைத்திருந்து இறக்கவும். அவ்வளவுதான், சுவையான பச்சை பயறு குழம்பு தயார். இதை சாதத்துடன் சாப்பிட்டலால் சூப்பராக இருக்கக்கூடும்.